நாளைக்கு அப்புறமா சன் சிட்டில பலூன் ஃபெஸ்டிவல் கொண்டாட போறாங்க. ஓஹோ, இவ்வளவு பலூன்ஸா? ஆஹாஹா. கம் ஆன் फ्रेंड्स, கொஞ்சம் விளையாடலாமா? ஓஹோ, லலலலலலல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு மட்டும் ஏப்பா தப்பு தப்பா நடக்குது? ரங்கில நாங்க உங்களை பயமுறுத்தினோம், நீங்களும் பயந்துட்டீங்க. பலூன் வாங்கிக்கங்க, பலூன் வாங்கிக்கங்க, கலர் கலரான பலூன் வந்து வாங்கிக்கங்க. இந்தாங்க பசங்களா, எல்லா பசங்களும் வந்து பலூன் வாங்குறாங்க. ஆனா நான் யாருக்காக வந்தனோ அவங்க இன்னும் வந்து வாங்கலைங்க. நாளைக்கு பலூன் ஃபெஸ்டிவலுக்காக சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கல. அடடா ருத்ரா, இங்க வா. உனக்காக நான் ஸ்பெஷல் பலூனா எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? தேங்க் யூ. உங்களுக்கு நான் ஃப்ரீயா தர போறேன். ருத்ரா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அட, ருத்ராவை தெரியாதவங்க இருப்பாங்களா? ஆனா அவனுக்கு மட்டும் தான் ஃப்ரீ பலூன் கொடுப்பீங்களா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அட, இவங்க 3 பேரும் எங்க தான் போயிட்டாங்க? ஓ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ருத்ரா இந்த சன் சிட்டியோட ஹீரோவாச்சே. அட, நீங்க எதுக்காக சோகமா இருக்கீங்க? ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஃப்ரீயா தான் பலூன் தருவேன். இதோ பிடிங்க, கம் ஆன். தேங்க் யூ அங்கிள். டாடா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அந்த பலூன் ருத்ராவை புழுங்கிடுச்சு. தாத்தா, பலூன் வாங்கிக்கங்க, கலர் கலர் பலூன். கலர்ஃபுல்லான பலூனை வாங்கி விளையாடுங்க. இபாஸ்கா ஜிபாஸ்கா பலூன் பிரேக்கோ. என்னாச்சு ருத்ரா? எது பண்ணு? இபாஸ்கா ஜிபாஸ்கா பலூன் டெஸ்ட்ராய். ஓ நோ, ருத்ரா ஏதாவது பண்ணு சீக்கிரம். கலர் கலர் பலூன், கலர் பலூன், கலர்ஃபுல்லான பலூனை வாங்கி விளையாடுங்க. கலர் கலர் பலூன். தாத்தா, காப்பாத்துங்க. ஐயோ வேணாம் தாத்தா, தண்ணி ஊத்தாதீங்க. சொன்ன கேளுங்க, நான் காலையிலேயே குளிச்சுட்டேன். தாத்தா, தாத்தா. ரங்கிலா, என்னாச்சு சொல்லு. நாங்க மார்க்கெட்ல ஒரு பலூன் காரனை பார்த்தேன். அவன் மந்திரம் பண்ணி ருத்ராவை பலூனுக்குள்ள அடைச்சிட்டான். தாத்தா, சீக்கிரம் வாங்க, நம்ம போவோம். என்ன? பலூன்குள்ள மேஜிக் வேலை செய்ய மாட்டேங்குது. இபாஸ்கா ஜிபாஸ்கா பலூன் பிளாஸ்டோ. இபாஸ்கா ஜிபாஸ்கா பலூன் ஸ்கிராச்சோ. ருத்ரா, எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் நம்ம லைஃப் ஃபுல்லா இந்த பலூன்லயே தான் இருப்போமா? வருண், தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, மனசு ரொம்ப அமைதியா வச்சிருக்கணும். பொறுமையா இரு, என்ன யோசிக்க விடு. பலூன் வாங்குங்க, கலர் கலர் பலூன். ஜாலியா விளையாட கலர் கலர் பலூன். கலர் கலர் பலூன் வாங்கிக்கிங்க. அந்த பலூன்காரன் அவன்தானா? வண்ண வண்ண பலூன். தாத்தா, அதான் அங்க போறான். விளையாட பலூன். பலூன் மேன், இப்பவே நீ ருத்ராவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளையும் முதல்ல வெளியில விடு. தாத்தா, இங்க இருந்து என்னால தாத்தாவை பார்க்க முடியுது. ஓ, ஜெய் சிங் சௌகான், பேர புள்ளைய காப்பாத்த துடிக்கிறியா? இந்த பலூன்ஸ்ல 3 பலூன்ல மட்டும்தான் ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸுகளும் இருக்காங்க. உன்னால முடிஞ்சா அவங்கள கண்டுபிடிச்சுக்க. இபாஸ்கா ஜிபாஸ்கா புஷ்டினோ. ருத்ரா, வருண், மைரா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க இருக்கோம் தாத்தா. எனக்கு இங்க இருந்து ஒண்ணுமே தெரியல. இல்ல ருத்ரா. ஜெய் சிங் சௌஹான், உடனே பலூன்ஸ் பின்னாலேயே போ. இல்லன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பலூன்கள்லாம் வானத்துல ரொம்ப தூரம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள எப்பவும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த ருத்ராவால எப்பவும் தப்பிச்சு வெளியில வர முடியாது. தாத்தா, நாங்க இங்க இருக்கோம். தாத்தா, 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 நாங்க இருக்கோம். ருத்ரா, மைரா, வருண். தாத்தா, நாங்க இங்க இருக்கோம். தாத்தா, தாத்தா.
ருத்ரா, மைரா, வருண். இது தெரிஞ்சா ஷாக்கால் ரொம்ப சந்தோஷப்படுவான். பலூன் வேணுமா? பலூன் வாங்கிக்கிங்க. வண்ண வண்ண பலூன், கலர் கலர் பலூன், ஆசையா விளையாட வண்ண பலூன். இது பலூனா இல்ல கல்லா? வருண், இது உன்னோட குரலா? ஆமா தாத்தா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, பிளான் பண்ணி அவ என்னையும் பிடிச்சிட்டா. ஆமா, ருத்ரா இங்கதான் இருக்கானா? எஸ் தாத்தா, அந்த பலூன் மேன் திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் பிடிச்சிருக்கான். இந்த பலூனுக்குள்ள எந்த மேஜிக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மைரா, வருண், உங்க பலூன்ஸை டச் பண்ணுங்க. மைரா, வருண், பலூன் மேன் நூல் எடுத்ததும் நம்ம இமீடியட்டா வெளியே போய் ஆகணும். தாத்தா, நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க சத்தமா சொல்லிட்டே இருக்கணும். போ ருத்ரா, சார் மெஜஸ்டிக்கோவை கூட்டிட்டு வான்னு சொல்லணும். ஓகே ருத்ரா, ஆனா ஒரு விஷயத்துல நீ கவனமா இரு. பலூன்ல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நீ இதை டச் பண்ண விடக்கூடாது. ஏன்னா பலூனை ஒரு தடவை டச் பண்ணாலே அது நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுது. எனக்கு நல்லா புரியுது தாத்தா. Zibaiska small size creato. தாத்தா, now. போ ருத்ரா, போ. நீ இங்க இருந்து போயிடு. உடனே போய் சர் மெஜஸ்டிக்கோவை இங்க கூட்டிட்டு வா. போ ருத்ரா, சீக்கிரம் போ. ஜெய்சிங் யாரை இங்க இருந்து போக சொல்றான்? ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸும் ஏன் என் கண்ணுக்கு தெரியல? ஏமாத்திட்டீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அட, என்னது? ஷாக்கால், இத பாரு. ஜெய்சிங் சௌகான உனக்காக நான் பலூன்குள்ள அடைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாரு. வா ஜெய்சிங் சௌஹான், வா. ஆனா ருத்ரா எங்க? நான் அவனை புடிச்சிட்டேன். ஆனா அவன் ரொம்ப புத்திசாலியாகி இருக்கான். என்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா கவலைப்படாதீங்க, அவனை கூடிய சீக்கிரம் நான் புடிச்சிடுவேன். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். என்னோட உண்மையான எதிரி அந்த ருத்ரா தான். இந்த ஜெய்சிங் பாவ அப்பாவி. நான் இவரை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அந்த ருத்ரா வேணும். ருத்ரா, புரிஞ்சுதா உனக்கு? அமைதியா இரு ஷாக்கால், அமைதியாகிரு. நான் அந்த ருத்ராவை பிடிச்சு உன்கிட்ட கொண்டு வரேன். ருத்ரா இப்ப எங்க போயிருப்பான்? எஸ், லைப்ரரிக்கு தான் போயிருப்பான். பலூன் வாங்கிக்கங்க, பலூன் வாங்கிக்கங்க. வண்ண வண்ண பலூன் வாங்கிக்கங்க. பலூன், வண்ண வண்ண பலூன். இப்போ நம்ம என்ன பண்றது? வண்ண வண்ண பலூன். ருத்ரா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி பலூன் மேன் இந்த இடத்துக்கு வந்துட்டானே. நோ வரிஸ். நம்மளால இந்த வழியா போகலன்னா என்ன, நம்ம பூமி வழியா போகலாம். Zibaiska tunnel creato. Come fast.
அலசா சார். ருத்ரா நீயா? பார்த்து, லைப்ரரி முழுக்க பலூன்ஸ் இருக்கு. உனக்கு இப்ப எந்த புக்ஸ் வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். சின்ன வயசுல அம்மா கிட்ட பலூனை கேட்டு ரொம்பவே அடம் பிடிப்பேன். ஆனா இனிமேல் நான் அடம் பிடிக்க மாட்டேன். ருத்ரா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ். ருத்ரா, பலூன்ஸ் இந்த பக்கமா இருக்கு. பலூன்ஸ் முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. அப்படின்னா மேலேயும் நம்மள வெல்கம் பண்றதுக்கு பலூன்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றது? எஸ், என் செல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்ஸும் உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ருத்ரா, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அந்த பலூன்ஸ் நம்மள நோக்கி வருது. ஜிம்ஸும் ட்ரீ ரூட்ஸ் கிட்ட மேல செக் பண்ண சொல்லு. எந்த பக்கம் பலூன்ஸ் இல்லையோ அந்த பக்கம் தான் எங்களால தப்பிக்க முடியும். ஓகே ருத்ரா. ட்ரீ ரூட் பலூன்ஸ் செக் பண்ணி எங்கள மேல கூட்டிட்டு போ சீக்கிரம். இவங்க எப்படி தப்பிச்சாங்க? நான் உங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டேன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என்னோட பலூன் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். ருத்ரா, ருத்ரா, மறைஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? இந்த குளிர்ல எனக்கு ரொம்ப பசிக்குது ருத்ரா. ருத்ரா, ஏதாவது பண்ணு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ரங்கீலா வந்துட்டேன். ரங்கீலா நீங்களா? Thank you. ஆனா நீங்க காலையில இருந்து எங்க இருந்தீங்க? எப்பா, உங்க 3 பேரையும் காலையில இருந்து மறைச்சு பாத்துட்டு தான் இருக்கேன். பலூன் மேன் உங்களையும் தாத்தாவையும் கைது பண்ணதுக்கு அப்புறமா என்னையும் அவன் புடிச்சிருவான்னு தான் மறைஞ்சிருந்தேன். அதெல்லாம் விடுங்க, சீக்கிரமா நீங்க சாப்பிட்டு முடிங்க. இந்த மேஜிக்கல் ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு குளிராது. பலூன் மேனோட மேஜிக்கை யாராலையும் உடைக்கவும் முடியாது. பூமியில இருக்க எந்த பொருளாலையும் அவனை இடிக்கவும் முடியாது. மேல போய் பதில தேடு. அவனோட சக்தியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கீழே வந்து அவனோட உண்மையை எல்லாரும் முன்னாடி கொண்டு வாங்க. ருத்ரா, this is like a puzzle. So confusing. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, பூமியில இருக்க எந்த பொருளாலையும் அந்த பலூன்ஸை உடைக்க முடியாது. இதுக்கான பதில நம்ம வானத்துல தான் போய் தேடி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பலூன் ஃபெஸ்டிவல். நம்மளை தேடிக்கிட்டு பலூன் மேன் கண்டிப்பா அங்க வருவான். நோ லிசன் டு மை பிளான். நான் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா நீங்க 3 பேரும் மாறு வேடத்துல பப்ளிக் நடுவுல இருங்க. அந்த பலூன் மேனை தேடி கண்டுபிடிங்க. எப்படியாவது நம்ம தாத்தாவை காப்பாத்தணும். ஓகே. நாம பார்த்து கவனமா நடந்துக்கணும். யாரும் நம்மள கண்டுபிடிச்சிட கூடாது. வாங்க, அந்த பலூன் காரனை தேடி பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்.
வருண், உனக்கு இந்த லேடி Dress ரொம்ப அருமையா இருக்கு. யாராவது உன்னை கண்ணு வச்சிட போறாங்க. Thank you. ஆனா நான் வருண் தானே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியும். நீ வருண், அது மாயரா, அது ரங்கீலா. என்ன சரிதானே? ருத்ரா, பலூன் மேன் கண்டுபிடிச்சிட்டான். பயப்படாதீங்க, நான் தான் இருக்கல. ருத்ரா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கப்பா. ஓ, அங்க இருக்கிற பலூன்ல ஒரு பலூன்ல தான் உங்க தாத்தா மறைஞ்சு இருக்காரு. முடிஞ்சா அவரை கண்டுபிடிச்சுக்க. பலூன் மேன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. நான் என்னோட தாத்தாவை கண்டிப்பா காப்பாத்துவேன். மேல இருக்கிற எந்த பொருளால பலூனை உடைக்க முடியும்? மேல வானம் இருக்கு, வானத்துல மேகங்கள் இருக்கு, மேகங்கள்ல தண்ணி இருக்கு, தண்ணியால மழை பெய்யும். எஸ், ஜிபாய்ஸ்கா ரெயின் கிரியேட்டோ. என்ன இவ்வளவு மின்னல் அடிக்குது? ஏன் இவ்வளவு மேகம் கருப்பா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. மழை பெய்யுது. என்ன இது? பெய்யுது. ஜிபாய்ஸ்கா ஐஸ் கிரியேட்டோ. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. நீ எப்படி என் பலூன்ஸ்களை அழிக்கிற வழிய கண்டுபிடிச்ச? இதே மாதிரி நீயும் அழிய போற பாரு. பலம் மட்டும் இருந்தா பத்தாது, அறிவும் வேணும். உன்னோட பலூன்ஸை எப்படி உடைக்கணும்ன்றது நான் புக்ல படிச்சுட்டேன். பூமியில இருக்க எந்த பொருளாலையும் உன் பலூன்ஸை உடைக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வானத்தோட தாக்குதல்ல இருந்து பலூன்ஸை காப்பாற்ற முடியாது. என்னோட மாயாஜால பலூனே, எல்லா பலூன்களும் ஒன்னா சந்து அவங்கள தாக்குங்க. தாத்தா என்கிட்ட பலூன்ஸை டச் பண்ணா கைது ஆயிடுவேன்னு சொன்னாரு. ஃபைட்க்கு முன்னாடி பலூன்ஸ் என்ன தொடாம எப்படியாவது நான் என்ன பாத்துக்கணும். ஜிபாய்ஸ்கா ஏர் கண்ட்ரோல் பலூன் புஸ்டினோ. நல்லது பண்ணா நல்லதே பண்ணும். ருத்ரா, பாத்து அந்த பலூன் ஒன்ன தொட விடாம பாத்துக்க. சண்டை போடலான்னு முன்னாடி போய் மூஞ்சி உடைச்சுக்காத, புரியுதா? ஜேசிங் வெளியே வந்துட்டாரு. ஒழுங்கா உன் பலூன் எல்லாத்துலயும் காத்து இறக்கிட்டு துண்டக்கான துணியை காணும் திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே, அதான் நல்லது. அடடா, முதல்ல நான் கிளம்புறப்பா. இல்ல, ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம்.
வேண்டாம் 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 வேண்டாம். இந்த பலூன் மேன பலூனுக்குள்ள உன்னால ரொம்ப நாள் கைது பண்ணி வச்சிருக்க முடியாது. நான் மறுபடியும் வருவேன். நான் கட்டாயம் திரும்ப வரும்போது என்னோட பலூன்களை வானம் பூமி எதை வச்சு அந்த பலூன்களை உன்னால அழிக்க முடியாது. சபாஷ் ருத்ரா, நீ இன்னைக்கு உன்னோட அறிவையும் பலத்தையும் நல்லாவே பயன்படுத்தின. இப்போ நம்ம பலூன் ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணலாமா?